குட் பேட் அக்லி திரைப்படம் தெலுங்கு திரைப்படத்துறையில் முன்னணி பெயரான மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தமிழ் தயாரிப்பில் அறிமுகமாகிறது. அஜித் குமார் நடித்த இந்த படம் தெலுங்கு சந்தையில் ஒப்பீட்டளவில் குறைந்த வெளியீட்டிற்கு முந்தைய பரபரப்பை ஏற்படுத்தியது. மும்பையில் ரெட் டிராகன் என்று அழைக்கப்படும் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக இருந்த ஏகே அஜித் குமார், அவரது மனைவி ரம்யா த்ரிஷா தங்கள் மகனை பெற்றெடுக்கும் போது தனது குற்ற வாழ்க்கையை விட்டுவிடுகிறார். விஹான் அவர் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு டான் அல்ல. திரும்பும் வரை குழந்தையை தூக்கி வைத்திருக்க அவள் மறுப்பாள். அவரது வார்த்தையை காப்பாற்றி ஏகே தனது கடந்த காலத்தை துறந்து 18 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க ஒப்புக்கொள்கிறார். விடுவிக்கப்படுவதற்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் ரம்யாவுடன் சேர்ந்து ஸ்பெயினில் வசிக்கும் அவரது மகன் விஹான் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதை ஏகே அறிந்து கொள்கிறார். ரம்யாவும் ஏகேவும் தங்கள் மகன் குற்றம் சாட்டப்பட்டதை விரைவாக உணர்கிறார்கள். ஆனால் விஹானின் கைதுக்கு யார் ஏற்பாடு செய்தார்கள்? மேலும் பழிவாங்குவதற்காக ஏகே சிறையிலிருந்து வெளியே வருவாரா? அஜித் குமார் சமீபத்தில் வலுவான நடிப்பை கோரும் வேடங்களில் அல்லாமல் தனது திரையிருப்பு மற்றும் ஆணவத்தை வலியுறுத்தும் வேடங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் இந்த படமும் அதே போக்கை தொடர்கிறது. ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், அவர் பல அவதாரங்களில் தோன்றுகிறார். வயதை குறைக்கும் தொழில்நுட்பத்தின் மூலம் அடையப்பட்ட அவரது இளைய பதிப்பு உட்பட ஸ்டைலிங் மற்றும் வசனங்கள் அவரது ரசிகர்களை மகிழ்விக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. த்ரிஷா ஏகே இன் மனைவியாகவும் ஒரு டீனேஜ் பையனின் தாயாகவும் நடிக்கிறார். அவர் அந்த வேடத்திற்கு நன்றாக பொருந்துகிறார். இருப்பினும் அவரது திரை நேரம் குறைவாக உள்ளது. மறக்க முடியாத ஒரு வேடத்தில் அஜித்தின் துணை வேடத்தில் சுனில் தோன்றுகிறார். முக்கிய எதிரியாக நடிக்கும் அர்ஜுன் தாஸ் ஒரு சுவாரஸ்யமான குறிப்போடு தொடங்குகிறார். ஒத்தரூவா ஒரு வேடிக்கையான தருணம், ஆனால் அதையும் தாண்டி அவரது கதாபாத்திரம் மீண்டும் மீண்டும் வரும் மற்றும் சோர்வை ஏற்படுத்தும் என்ற அவரது நடனம். அஜித்தின் மகன் விஹானாக கார்த்திகேய தேவ் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறார். பிரியா வாரியர் தனது பாத்திரத்தில் மிகவும் இணக்கமாக இருக்கிறார். சிம்ரனின் சுருக்கமான விருந்தினர் தோற்றம் அஜித் ரசிகர்களுக்கு, குறிப்பாக வாலியை அன்பாக நினைவில் வைத்திருப்பவர்களுக்கு ஏக்கத்தை தூண்டக்கூடும். குறிப்பாக அஜித் குமார் போன்ற சிறந்த நட்சத்திரங்கள் நடித்த படங்கள், திரைப்படங்கள் பெரும்பாலும் திடமான கதை சொல்லலை விட வீரம் மற்றும் ஸ்டைலிஷ் செய்யப்பட்ட உயர காட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. குட் பேட் அக்லியின் ட்ரெய்லர் அதை தெளிவுபடுத்தியது. இது எல்லாம் அஜித் குமாரை பற்றியது. தெலுங்கில் பாலகிருஷ்ணாவின் படங்களைப் போலவே அஜித்தின் மேலும் படம் சரியாக வழங்குவது இதுதான். ஒன்றன் பின் ஒன்றாக உயர வரிசை படம். அஜித் சிறை தண்டனை அனுபவித்து கைதிகள் மத்தியில் இரவு நேர அமலாக்க அதிகாரியாக செயல்படுவதுடன் தனது மகனுடன் வீடியோ அழைப்புகளை ஏற்பாடு செய்யும் ஒரு சிறை அல்லது நண்பருடன் ஒரு பிணைப்பை பேணுவதுடன் தொடங்குகிறது. தொடக்கத்திலிருந்தே பிளாஷ்பேக்குகள், அவரது பயங்கரமான கும்பல் பற்றிய அறிவிப்புகள் மற்றும் 18 ஆண்டுகளுக்கு பிறகு தனது மகனுடன் மீண்டும் இணைவதற்கான அவரது எதிர்பார்ப்பு ஆகியவற்றால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். முதல் பாதியின் முடிவில் அந்த சிறிய கதையும் முடிவடைகிறது. இரண்டாம் பாதி வெறுமனே அஜித் தனது மகனை காப்பாற்ற போராடுவது. ஆனால் அது 1 மணி நேரத்திற்கும் மேலாக இழுக்கிறது. இது பார்வையாளர்களின் பொறுமையை கடுமையாக சோதிக்கிறது. ஒளிப்பதிவில் இளையராஜா கிளாசிக்ஸ் மற்றும் அனிமல் திரைப்படத்தின் ஜமால் குடு பாடல் கூட அடங்கும். இவற்றை உண்மையிலேயே ரசிக்க ஒருவர் அஜித் ரசிகராகவோ அல்லது தமிழ் சினிமா மற்றும் அதன் குறிப்புகளை நன்கு அறிந்தவராகவோ இருக்க வேண்டும். தெலுங்கு பார்வையாளர்களுக்கு இந்த தருணங்களில் பல துண்டிக்கப்பட்டதாகவோ அல்லது சலிப்பாகவோ உணரலாம். அஜித்தின் ரசிகர்கள் அவரை தல என்று அன்பாக அழைக்கிறார்கள். படம் முழுவதும் திரும்ப திரும்ப வரும் ஒரு சொல். சில நேரங்களில் சோர்வு ஏற்படும் அளவுக்கு நல்லது மற்றும் கெட்டது மையக்கருத்தை அவர் மீண்டும்